ஓட் டு த வெஸ்ட் விண்ட் அப்படின்றது ஒரு ஓடுங்க. ஓடு அப்படின்னா தமிழில் கவிதைன்னு சொல்லலாம். பெர்சி பைசி ஷெல்லி அப்படிங்கிறவர் 1819 இட்டாலியில் இருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸில் இருந்து இதை எழுதியிருக்கிறாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1820 சார்லஸ் அண்ட் எட்மண்ட் ஒல்லியர்னால லண்டனில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. இது ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற 4 ஆக்ட்ஸ் இருக்கக்கூடிய லிரிக்கல் ட்ராமாவோட சேர்ந்து பப்ளிஷ் ஆச்சு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒர்க் வந்து செல்லியோட சன் வில்லியமோட டெத்துக்காக எழுதுனது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ரீஃபார்மேஷன் அண்ட் ரிவால்வேஷனுக்காக கொடுத்த ஒரு மெசேஜ்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 5 கேண்டோஸ் இருக்குதுங்க. அது ஒவ்வொரு கேண்டோஸும் பார்த்தீங்கன்னா 4 டெர்செட்னாலையும் 1 கப்லெட்னாலையும் எழுதப்பட்டிருக்குது. இது ஐயம்பிக் பென்டாமீட்டர்னால எழுதியிருக்கிறாருங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விண்டோட எஃபெக்டை எர்த்லையும் ஏர்லையும் ஓஷன்லையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 3 செக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. லாஸ்ட் 2 செக்ஷன்ஸை பற்றி ஸ்ட்ரெயிட்டாக வந்து விண்டு கூட செல்லி பேசுகிற மாதிரி எழுதியிருக்கிறாருங்க. இதோட லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிமிஸ்டிக் நோட்டில் எண்ட் ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட்டு கேண்டோ எப்படி பிகின் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் விண்டை வைல்டு வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் சீசன் ஆரம்பமாகுது, அதாவது இலையுதிர் காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் லைனே ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இந்த வெஸ்ட் விண்டோட ஆக்டிவிட்டீஸ் எர்த்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது ஒரு மெஜிஷியன் தன்னோட மேஜிக்கல் பவர்னால் எப்படி பேய்களை ஓட்டுறாரோ அதே மாதிரி இந்த வைல்டு வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட பவர்னால் உதிர்ந்த இலைகளை வந்து சுழற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இந்த வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோ, பிளாக், பேல் அண்ட் ஹர்டிக்ரெட் இந்த மாதிரி எல்லா கலரில் இருக்கக்கூடிய இலைகளையும் ஒன்றா சுருட்டி கொண்டுட்டு போகுதுங்க. அது எப்படி எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாத்தையும் எப்படி ஒன்றா ஒரே தேரில் கொண்டுட்டு போய் ஒன்றா புதைச்சார்களா, அதே மாதிரி இந்த எல்லா கலரான இலைகளையும் ஒன்றா சுருட்டிட்டு போய் ஒரே இடத்துல இது புதைக்குதுங்க. த விங்டு சீட்ஸ், அதாவது சிறகுகளை உடைய அந்த விதைகள் அமைதியாக படுத்துட்டு இருக்குங்களாம். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரப்பதமுள்ள பகுதிகள்லையும் தாழ்வான பகுதிகள்லையும் அமைதியாக படுத்துட்டு இருக்குங்களாம். அது எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பிணம் எப்படி கல்லறையில் படுத்துட்டு இருக்குதோ அது மாதிரி படுத்துட்டு இருக்குங்களாம். எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்யூ சிஸ்டர் ஸ்ப்ரிங் சீசன் வர வரைக்கும், அதாவது வசந்த காலம் வர வரைக்கும் அமைதியாக படுத்துட்டு இருக்குங்களாம். அப்படி வசந்த காலம் வந்துடுச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரின் இசைக்கருவியை மீட்னா எவ்வளோ இனிமையான சத்தம் வருங்களோ அந்த மாதிரி அதுக்கு வந்து வசந்த காலம் வந்துடுச்சுன்னா அந்த மழை துளிகளோட சத்தம் அவ்வளோ இனிமையாக இருக்குங்களாம். அது வரைக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருட்டான பகுதிகள்லையும் அதே மாதிரி நாற்றமுடைய பிளைன் அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்லையும் அமைதியாக உறங்கிக்கிட்டு இருக்குங்களாம். நம்ம போயட் வெஸ்ட் விண்டை வைல்டு ஸ்பிரிட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாருங்க. இது எல்லா இடத்துலையுமே நகரும் தன்மை உடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் டெட் லீவ்ஸ்க்கு, அதாவது இறந்து போன இலைகளுக்கு டெஸ்ட்ராயராகவும் அழிக்கக்கூடியவராகவும், அதே போல் லிவிங் சீட்ஸ்க்கு உயிருடன் இருக்கும் விதைகளுக்கு ப்ரிசர்வராகவும், அதாவது பாதுகாவலராகவும் இருக்குதுன்னு சொல்கிறாருங்க. செகண்ட் கேண்டோவில் வெஸ்ட் விண்டோட ஆக்டிவிட்டீஸ் ஏரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. அதாவது ஃபாலன் கிளவுட்ஸ், அதாவது மேலிருந்து கீழே விழக்கூடிய மேகங்களை மறுபடியும் வானத்துக்கே கொண்டுட்டு போய் சேர்த்தக்கூடிய வேலைகளை இந்த வெஸ்ட் விண்டு செய்யுதுங்களாம். அதை எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இலையுதிர் காலத்தில் எப்படி காய்ந்த இலைகள் மரங்களில் இருந்து கீழே விழுதோ அதுபோல் இந்த கிளவுட்ஸும் கீழே விழுறதா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லை, இப்படி கீழே விழுந்த மேகங்களை மறுபடியும் மேலே கொண்டுட்டு போய் சேர்த்துறதுனால மழையும் மின்னலும் உருவாகுதுங்களாம். அதனால தான் இந்த வெஸ்ட் விண்டை வந்து மெசஞ்சர், ரெயின் அண்ட் லைட்னிங் உடைய மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கீழே இருக்கக்கூடிய மேகங்களை மேலே கொண்டுட்டு போகும்போது சுழற்றக்கூடிய காற்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெனைடோடைய ஹெட்டோட ஹேர் ஃபுல்லாக அப்படியே அப்லிப்ட் ஆகுங்களாம். அப்படியே அவங்க ஹேர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி பறக்குங்களாம். மெனைட் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வைன் கார்டு, அதாவது கிரீக் வைன் கார்டு பேக்கஸ்னுடைய பெண் பூசாரி தாங்க இந்த மெனைடு. அதை தாங்க அவர் இங்கே கம்பேர் பண்ணிருக்கிறாரு.
குவிமாடத்துல அமைதியா இருக்கிற கல்லறை மாதிரி அமைதியா இருக்கிற புயலை வெஸ்ட் விண்ட் மேகத்தை கொண்டு இடிக்குதுங்க. அப்படி இடிக்கிறதுனால பெரும் சத்தத்தோட புயல் பூமியை நோக்கி வருதுங்க. அப்படி வரக்கூடிய புயலை கடந்த வருடத்திற்கான ஒப்பேரி பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம திடமா இருக்கிற நீராவிகளை புயல் உடைக்கிறதுனால கனத்த மழையும் நெருப்பு மழையும் அதே மாதிரி ஆலங்கட்டி மலைகளும் உருவாகுதுங்க. தேர்டு கேண்டோல வெஸ்ட் விண்டோட ஆக்டிவிட்டீஸ் ஓஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தாங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இதில் மெடிட்டரேனியன் சீ அப்போ தான் சம்மர் ட்ரீமில் இருந்து எழுந்திருக்குதுங்க. அதோட அலைகள் எல்லாம் படிகக்கல் மாதிரி ரொம்ப தெளிவான அலைகளாக இருக்குதுங்க. கடலோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அரண்மனைகளும் கோபுரங்களும் அமைதியாக இருக்குதுங்க. கடலோட அலைகள் அது மேலே மெதுவாக நனைக்கிறதுனால அதில் நீண்ட பாசிகளும் மலர்களும் அழகாக பூத்திருக்குதுங்க. கடலோரத்தின் அழகு மிக இனிமையானது. திடீரென மேற்கித்திய காற்றின் காரணமாக அட்லாண்டிக் கடலில் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டு அதிர்ந்தது. கடல் பூக்கள் மற்றும் மரங்களை போர்த்தி கொண்டு உலர்ந்த பசுமையாக இருந்த கடல் மேற்கித்திய காற்றின் சத்தம் திடீரென வளர்ந்து சாம்பல் நிறத்துடன் அவை பயத்தை உருவாக்கியது. காற்றின் காரணமாக நடுங்கின. தன்னைத்தானே தன் அழகை கடல் அழித்து கொண்டது. ஃபோர்த்து கேண்டோவில் செல்லி ஸ்ட்ரெயிட்டாக வெஸ்ட் விண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குதுங்க. இது அவரோட இளமை பருவத்தை ரீகால் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவரோட இளமை பருவத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிழக்கத்திய காற்று மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பானவரா ஆற்றல் மிக்கவரா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவரா இளமை பருவத்தில் கிழக்கத்திய காற்று மாதிரி அவரும் இருந்திருக்கிறாரு. செல்லியோட இளமை பருவத்தில் கிழக்கத்திய காற்றோட அவர் சிறந்த துணையாக இருந்து அந்த சொர்க்கத்தையே 2 பேரும் சுற்றி வந்தாங்களாம். ஆனால் இப்போ அது அவரால் முடியல அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே இப்போ ஒரு கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது காற்றினோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. அதனால் என்னுடைய கவலைகளை நீக்க உன்னை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் விண்டுகிட்ட சொல்கிறாரு. என்னை தூக்கி விடு அலைய போல இலைய போல மேகத்தை போல. முன்ன அலைய தூக்குற மாதிரி இலைய தூக்குற மாதிரி மேகத்தை தூக்குற மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு இல்லைங்களா? அது போல் தன்னையும் அவர் தூக்க சொல்கிறாருங்க. அவர் முள்படிக்கையில் விழுந்து கிடக்கிறதாகவும் நிறைய ரத்த சிந்துறதாகவும் சொல்கிறாருங்க. கனமான எடை அதாவது நேரங்கிற ஒரு கனமான எடை அவரை சங்கிலியில் போட்டு கட்டி குனிய வச்சிட்றதா சொல்கிறாருங்க. அதனால் வெஸ்ட் விண்ட என்ன சொல்கிறாருன்னா உன்னை போல கட்டுக்கடங்காத வேகமான பெருமைக்குரியவனா என்னையும் மாற்று என்னை இந்த முள்படுக்கையிலிருந்து தூக்கு அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாருங்க. 5th கேண்டோல செல்லி நேரடியாக வெஸ்ட் விண்டுகிட்ட பேசுகிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறாருங்க. இதில் தன்னை ஒரு யாழ் இசைக்கருவியாக மாற்ற சொல்கிறாரு. அது ஒரு காடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. காட்டை போல என் இலைகள் தனக்குத்தானே உதிர்ந்தாலும் பரவாயில்லை. உன் வலிமை மிக்க இசைவுகளால் அதிலிருந்து அழகான இலையுதிர்கால இசையை எடுக்கலான்னு சொல்கிறாருங்க. வருத்த என்ற போதிலும் அவை இனிமையா இருக்குன்னு சொல்கிறாருங்க. உன் ஆத்மாவை போல் என்னையும் கட்டுக்கடங்காதவனாக மாற்று கிழக்கித்திய காற்றேன்னு சொல்கிறாருங்க. என் இறந்த எண்ணங்களை இந்த உலகத்தை விட்டு ஓட்டு. எப்படின்னா உதிர்ந்த இலைகளுக்கு விரைவாக புதிய பிறப்பு கொடுப்பது போலன்னு சொல்கிறாரு. மற்றும் உன் மந்திர வார்த்தைகளினால் அழிக்க முடியாத ஒரு வெப்பத்தை கொடு. சாம்பல் மற்றும் தீப்பொறிகளை என்னுடைய வார்த்தைகளால் மனித இனத்திற்கு கொடுன்னு சொல்கிறாருங்க. என் உதடுகளின் வழியாக விழிக்காத இந்த உலகத்திற்கு அந்த தாரை போட்டு வருங்காலத்தை சொல் கிழக்கித்திய காற்றேன்னு சொல்கிறாருங்க. அதாவது குளிர்காலம் வருது அப்படின்னா வசந்த காலம் வேறு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத தாரை போட்டு இந்த உலகத்துக்கு சொல்கிறாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.